நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்ம அறியாம இதெல்லாம் பொய்யா அப்படின்னு நினைச்சிட்டு சர்வசாதாரணமாக ஏமாற்றுகிறது, பொய் சொல்றது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு தருகிற வார்த்தை, இப்படிப்பட்ட அந்த பொய் உதடுகள் எனக்கு அருவருப்பானவைகள். இந்த காலை வேளையிலே அதை நீ உன்னை விட்டு அகற்றணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மிடத்துல கேட்கிறார். ஒருவேளை அது எந்த காரியத்துக்காக நம்ம பொய் சொன்னாலும் ஆண்டுடைய சமத்துல, இசப்பா வாய்க்கு காவல் வச்சிருங்கப்பா, உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்கப்பா, உமக்கு பிரியமில்லாம எந்த ஒரு வார்த்தைகளையும் என் வாயிலிருந்து வரக்கூடாதப்பா என்று சொல்லி இன்னைக்கு நாம கேட்கணும். பிரியமானவர்களே, அந்த பொய்யை நம்ம வீட்டை அகற்றணும். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பொய் நம்முடைய வாழ்வில இருக்குமே, ஆனால் அதை நம்ம விட்டு அகற்றணும். ஏன்னா அது ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, உண்மையாய் நடக்கிறவர்கள் யார் உத்தமமும் உண்மையுமாய் நடக்கிறார்களோ அவர்கள் மேல ஆண்டவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த காலை வெளியில பொய்யை நம்ம விட்டு அகற்றி உண்மையாய் நடக்க நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இதுல பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று நம்ம பார்த்தோம். அந்த அருவருப்பான காரியங்கள் ஏன் அது ஆண்டவருக்கு அருவருப்பு தெரியுமா? யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே நம் 44வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். பிசாசு எப்படின்னா ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வெளியிலே நமக்கு இஷ்டம் போல நம்ம பெருமைகளுக்காக போய் நம்ம மற்றவங்க என்ன அப்படி நினைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதற்காக பொய் சொல்லி அப்படி சொந்தமாய் பேசி பொய் சொல்லுகிறவர்கள் யாரினால் உண்டானவர்கள் தெரியுமா? பிசாசினால் உண்டானவர்களாம். அவர் யாரெல்லாம் பொய் பேசுறார்களோ அவர்களுடைய தகப்பன் யாருன்னா பிசாசாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பொய், அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, பொய் உதடுகள் எனக்கு அருவருப்பானவைகள். ஏன்னா அந்த பொய் உதடுகளை பிசாசுதான் அதுல விருப்பப்படுகிறார். அது எனக்கு பிரியமில்லை. ஆகவே இந்த காலை வேளையில பொய் உன்னில இருக்குமே, ஆனால் நீ உன்னை விட்டு அகற்றணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் அப்போஸ்தலர்ல இருக்கிற அந்த இன்சிடென்ட் தெரியும். அனனியா அந்த சப்பீராள், அவங்க 2 பேரும் பொய் சொல்லி அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அவங்க மரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வேதனையான அனுபவம். பொய் பேசுகிறது ஆண்டவருக்கு அருவருப்பு. ஆகவே இந்த காலை வேளையில அந்த பொய்யை நம்மிலிருந்து அகற்றுவோம். உண்மையாய் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நடக்க நம்ம பிரயாசப்படணும். 2வது, அவருக்கு பிரியம் யார் தெரியுமா? உண்மையாய் நடக்கிறவர்கள் தான் அவருக்கு பிரியம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம உண்மைன்னு சொன்னா நிறைய பேரை நம்ம வேதத்துல நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பாருங்க, நேற்றைக்கு பார்த்து உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் என்று. உண்மை உத்தமம் எல்லாம் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தார் அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான சாட்சி நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லணும். அப்படிப்பட்ட உண்மை நம்மிலே காணப்படணும். தானியேலுடைய வாழ்வில உண்மை இருந்தது. அதனாலதான் அவன் சுற்றி இருக்கிற யாரும் அவன் மேல குற்றம் சாட்ட முடியாதபடி அந்த உண்மை அவனை பாதுகாத்தது. சிங்க கபீர்ல தூக்கி போட்ட போதும் அந்த உண்மையாய் ஆண்டவருக்காய் நின்றபடினால அவனை ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு
அவனுக்கு பாதுகாவலராயிருந்தார். இந்த காலை வேளையிலே உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களை எந்த ஒரு காரியங்களிலும் இருந்து அவர்களை தப்புவிக்கிறார் பிரியமானவர்களே. ஆனா பொய் உதடுகள் அவருக்கு அருவருப்பானவைகள். இந்த காலை வேளையிலே ஒருவேளை பொய்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பொய் உதடுகள் நம்முடைய வாழ்வில இருக்குமே, ஆனால் நம்மை விட்டு அகற்றணும். இந்த பொய் நம்முடைய வாயில வரும்போது உடனே ஆவியானவன் நம்மிலிருந்து செயல்படணும். சொல்லணும், நீ சொல்றது தவறு. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அந்த அந்த வார்த்தையை கேட்டு நம்மை மாற்றி அமைக்கிறவர்களாய் மாறணும் பிரியமானவர்களே. உண்மையாய் நடக்க நம்ம பிரயாசப்படணும். உண்மையாய் நடந்த அந்த ஆசீர்வாதம், உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே பொய்யை நம்மை விட்டு அகற்றி உண்மையாய் நடக்க ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நம்ம எல்லாருக்கும்